ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் 100% ஹேர் ஃபால் கண்ட்ரோல் பண்ணி வெயிட் லாஸ் எப்படி பண்ணுறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு டீடாக்ஸ் வாட்டர் ரெடி பண்ணுறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நான் என்னெல்லாம் எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குக்கும்பர் எடுத்திருக்கேன், 2 கேரட், ஒரு பீட்ரூட்டில் பாதி மட்டும்தான் எடுத்துக்க போகிறேன், தென் ஒரு 3 நெல்லிக்காய் எடுத்திருக்கேங்க, அதுக்கப்புறமா ஒரு லெமன் எடுத்திருக்கேன். ஸோ இந்த லெமன் வந்து ஜஸ்ட் நம்ம ஜூஸுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம், இதை கூட போட்டு அரைக்க மாட்டோம். தென் கேர்டு எடுத்திருக்கேன். ஸோ நம்ம கேர்டு எதுக்குன்னா, இதில் நிறைய புரோட்டீன் இருக்குது அண்ட் நம்ம ஒரு ஆன்டி பாக்டீரியா, நம்ம உடம்புக்கு தேவையான ஒரு ப்ரோபயாக்டிக் வந்து இதில் இருக்குது. அதனால நான் கேர்டு எடுத்திருக்கேன். தென் பார்த்தீங்கன்னா கறி லீவ்ஸ். ஸோ இந்த லீவ்ஸ் எதுக்குன்னா, நமக்கு ஹேர் க்ரோத்துக்கு, வெயிட் லாஸ்க்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணும். நம்ம டெய்லியும் இதை வந்து எடுத்துகிட்டு வர்றப்ப கண்டிப்பாக வெயிட் லாஸில் ஒரு நல்ல டிஃப்ரென்ஸை வந்து பார்க்கலாம். ஸோ சரிங்க, இதெல்லாம் நான் கட் பண்ணிவிட்டு எப்படி அரைக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ எல்லா காய்கறியுமே நம்ம வெட்டி எடுத்துட்டோம். இது வந்து நெல்லிக்காயை நான் நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குக்கும்பர் கட் பண்ணி எடுத்திருக்கேன். தென் கேரட் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். தென் பீட்ரூட்டை நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. தென் அது கூட கறி லீவ்ஸ் போட்டு இப்போ நம்ம அரைக்க போகிறோம். அதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க பொருள் எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துக்கலாம். நம்ம உள்ளே சேர்த்து நல்லா அரையிற வரைக்கும் அடித்து எடுக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து ஒரு நல்ல அரைச்சி கிடைக்கும். அதிலிருந்து நம்ம ஜூஸை மட்டும்தான், சிலர்லாம் வந்து நல்லா ஃபைபராக, இதிலேருந்து நிறைய ஃபைபராக எடுத்துக்கணும்னு நினைக்கிறவங்க அப்படியே கூட குடிக்கலாம். ஸ்டார்டிங்கில் குடிக்கிறவங்களுக்கு இதோடைய டேஸ்ட் வந்து பிடிக்காது, ஒரு அளவுக்கு தான் பிடிக்கும். இது கூட நீங்கள் வேணும்னா வெண்பூசணி ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட ஆல்ரெடி கட் பண்ணி வச்ச வெள்ளரிக்காய் இது வந்து வெள்ளை பூசணிக்கான்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து நல்லாவே வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். இதிலிருந்து வர தண்ணி வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போது இந்த வெள்ளை பூசணிக்காய் அதையும் வந்து நான் உள்ளே போட்டுக்கிறேன். இப்போ மிக்சரே பிடிக்கலாங்க, அந்த அளவுக்கு நான் வந்து இதில் வெஜிடபிள்ஸ் வந்து போட்டிருக்கேன். ஸோ நிறைய வெஜிடபிள்ஸ் ஆகட்டும், நல்ல ஒரு தண்ணி கிடைக்கிற நிறைய விஷயத்த நம்ம வந்து இதில் ஆட் பண்ணி குடிக்கணுங்க. இப்போ இதில் ஒரு 1 கப் அளவுக்கு இப்போதைக்கு மட்டும் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ தண்ணி ஆட் பண்ணி அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். இது ஓரளவுக்கு அடித்து கீழே போனதுக்கப்புறமா நம்ம வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாங்க. பாருங்க, இந்த மாதிரி நல்லா அடித்து வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம கருவேப்பிலை வந்து ஆட் பண்ண போகிறோம். இப்போது கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு எவ்வளோ கருவேப்பிலை போடணும்னு தோணுதோ நீங்கள் அவ்வளோ கருவேப்பிலை நல்லா சுத்தம் பண்ணி வச்சு அதை வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கருவேப்பிலை உள்ளே ஆட் பண்ணிட்டேங்க. இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு நம்ம அகைன் திரும்ப அடித்து எடுத்துக்க போகிறோம். இப்போ நல்லா அடித்து எடுத்துகிட்டு வந்துட்டோங்க. இதை ஒரு நல்ல இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பாட்டிலில் நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. அப்போ தான் நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறப்போ அது கொஞ்சம் கெடாமல் இருக்கும். இப்போ இதை இந்த பாட்டிலில் நான் ஸ்டோர் பண்ணிக்க போகிறேன். இப்போ நம்மளோட சூப்பரான டீடாக்ஸ் வாட்டர் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. ஸோ இதை வந்து நீங்கள் டெய்லியும் ஃப்ரெஷ்ஷாக அடித்து கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். நான் வந்து ஒரு 1 வீக்கு, அதாவது ஒரு 5 டேஸ் குடிக்கிற மாதிரி நான் வந்து இதை அடித்து வச்சுருக்கேன். இது வந்து கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும். நீங்கள் வந்து தண்ணி ஊற்றி டைல்யூட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இதை வந்து நீங்கள் ஒரு நம்ம ஐஸ் க்யூப்ஸ் மேக் பண்ணுவோம் இல்லைங்களா, அதில் வந்து ஊற்றி வச்சு நீங்கள் வந்து டெய்லி ஒரு க்யூபாக வந்து நீங்கள் ஒரு 2-3 க்யூப் போட்டு தண்ணியில் போட்டு நீங்கள் டெய்லி குடிச்சிட்டு வரலாம். ஸோ ஃபைனலாக இந்த
ஜூஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதோட டேஸ்ட்டுமே பார்த்திங்கன்னா அல்டிமேட்டாக இருக்குங்க. ஸோ நீங்கள் குடிச்சு பாருங்கள். உங்களுக்கு குடிக்கிறப்ப எனக்கு இதோட டேஸ்ட்டு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் இது கூட கேர்டு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா லெமன் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து எனக்கு கேர்டு ரொம்ப பிடிக்கும், அதனால நான் இந்த ஜூஸ் நான் எப்போ குடிக்க போகிறேனோ அப்போ ஒரு மோர் மாதிரி அடிச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நான் கலக்கி காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி நான் வந்து கேர்டு வந்து கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டு இதை வந்து நான் குடிச்சுக்குவேன். இல்லை அப்படின்னா நீங்கள் இதை மிக்சரில் மோராக ரெடி பண்ணி வச்சு, சிலர் வீட்டிலலாம் மோர் ரெடி பண்ணுற பழக்கம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க மோராக ரெடி பண்ணி இதில் வந்து கலந்து நீங்கள் டெய்லியும் கன்சியூம் பண்ணிட்டு வாங்க. உங்கள் உடம்புக்கு தேவையான சத்துக்கள் வந்து இதுலேருந்து கண்டிப்பாக கிடைக்கும். இதனால் உங்களுக்கு முடி உதர்ற பிரச்சனை, எனக்கு வந்து நிறைய முடி வந்து கொட்டுது, எனக்கு வந்து வெயிட்டு நான் ஒரு 80 கிலோவுக்கு மேலே இருக்கேன், எனக்கு வந்து வெயிட்டே குறைய மாட்டேங்குது அப்படிங்கிறவங்க சடனாக இந்த மாதிரி ஒரு ட்ரிங்க் ப்ரிப்பேர் பண்ணி ஒரு 1 வீக் குடிச்சு பாருங்கள். உங்களுக்கு இது மட்டுமே உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணணும்னு நான் சொல்ல மாட்டேன். இது கூட நீங்கள் வந்து நிறைய வாக்கிங் போங்க, நல்ல ஹெல்த்தியான டயட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து வெயிட் வந்துட்டு குறையும். இப்போ இந்த ஜூஸை வந்துட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. ஒரு மூடி போட்டு நான் இதை வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ இதை ரொம்ப நாளைக்கு நம்ம விட்டுறக்கூடாதுங்க. நம்ம வந்து இது மேக்ஸிமம் ஒரு 5 to 6 டேஸ்க்குள்ளே இதை நம்ம வந்து காலி பண்ணிடணும். அதுதான் ரொம்பவுமே நல்லது. ஸோ கைஸ், ஃபைனலாக என்ன சொல்கிறேன்னா, இந்த ஒரு ட்ரிங்க் மட்டுமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாது. இந்த உங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பை கரைக்கிறதுக்கு நீங்கள் பண்ணுற எஃபர்ட் கூட வந்து இது ஹெல்ப் பண்ணுமே தவிர்த்து இதை மட்டுமே குடிச்சு நமக்கு வெயிட் லாஸ் ஆயிரும் அப்படின்னு கிடையாது. இது கூட உங்களுக்கு நல்ல ஹேர் க்ரோத் ஆகும். இது கூட நீங்கள் நல்ல ப்ரோட்டீன் ரிச் ஃபுட் எடுத்துக்கோங்க, கீரைகள், காய்கறிகள், அதுக்கப்புறமா அயன் ரிச் ஃபுட்ஸ் வந்து நீங்கள் நிறைய எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஹேர் க்ரோத் நடக்கும். அது கூட உங்களோட ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகி நல்ல ஒரு வெயிட் லாஸையுமே நீங்கள் வந்து பார்க்கலாம். தென் ஃபைனலாக கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா இந்த வீடியோவை ஒரு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி மோர் வீடியோஸ் நான் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.